வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் வெயிலுக்கு ஏற்ற 2 ட்ரிங்க்ஸ் பார்க்க போகிறோம். நன்னாரி சர்பத் ஒன்று, பால் சர்பத் ஒன்று. முதல்ல பாதாம் பிசினை ராத்திரியே ஊற வச்சிடுங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி. சப்ஜா விதையை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிங்கன்னா போதும், அது ½ அன் ஹவரில் ஊறிடும். நன்னாரி சர்பத்தை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கிளாஸில் அரை மூடி எலும்பிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க. எலும்பிச்சம்பழம் ஜூஸோட தேவையான அளவு நன்னாரி சர்பத்தை ஊற்றிக்கோங்க. அதோடு நம்ம சில் தண்ணியை சேர்த்துக்கலாம். ஊற வச்ச பாதாம் பிசினையும் சப்ஜா விதையும் சப்ஜா விதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஹெல்த்தியான நன்னாரி சர்பத் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பால் சர்பத் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸில் தேவையான அளவு நன்னாரி சர்பத் ஊற்றிக்கோங்க. நம்மளுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ அதோட சில் மில்கை ஊற்றிக்கோங்க. குளிர்ந்த பால் இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நாம் ஊற வச்ச பாதாம் பிசினையும் சப்ஜா விதையும் மிக்ஸ் பண்ணி பரிமாற வேண்டியது தான். ரொம்ப டேஸ்டான பால் சர்பத் ரெடி.